ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வாய்க்கு ருசி எழில். இன்றைக்கி நாம் கொடுவா மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். வீடியோஸ்குள்ளே போகலாம் வாங்க. கொடுவா மீன் ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நல்லா கொடுவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ அதுக்கு உண்டான மசாலாவை பார்க்கலாம். நாம் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துடலாம். அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாம் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை இதில் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சப்பழ அளவு ஒரு புளியை கரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மசாலாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலா அந்த மீன் மேலே தடவும் போது மசாலா பிரியாது அந்த மீனில் இருந்து. அதனால தான் இந்த எண்ணெய் இதில் சேர்க்குறோம். இந்த பேட்டரை நல்லா இப்படி கலந்துக்கோங்க. இப்போது இதை இந்த மீனில் அப்ளை பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி உள்ளெல்லாம் விட்டு பண்ணுங்க. அப்போ தான் அது ஊறும் நல்லா. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா மீனையும் அப்ளை பண்ணிக்கோங்க மசாலாவை. நம்ம மீன் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. நம்ம ஒரே ஒரு மீன் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா பக்கத்தில் போட்டால் ஸ்பேஸ் இருக்காது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஃபுல் ஃபிஷ்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நாம் கொஞ்சம் ஸ்லோலியே ஃப்ரை பண்ணலாம். இந்த உள்ளெல்லாம் மசாலா போடுறது எண்ணெய், இந்த உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா எண்ணெய் இப்படி பண்ணி விடுங்க. ரொம்ப ஆயில் வேண்டாம். நாம் தவா ஃப்ரையே பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ப்ரெசன்டேஷன் கொடுத்துடலாம். என்ன வியூவர்ஸ், கொடுவா மீன் வறுவல் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பட்டனில் கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன்.